சென்னையில் மார்ச் 22 ஐபிஎல்லோடைய இனாக்ரேஷன் இங்கே தான் நடக்க போகுது. என்ன டீமோட பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட நடக்குது. ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அதாவது அவங்க பிளேயர்ஸ் எல்லாருமே குறிப்பாக சொல்கிறேன். லைக் விராட் கோலி, அப்புறம் மேக்ஸ்வெல், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடும்போது ஒரு பீஸ் மோடில் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீமில் ஐபிஎல்லே அதே ஃபோர்ஸோடு வருவாங்க. விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடுவில் ஒரு டைமில் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மாக இருந்தார். கேப்டன்லேருந்து ரோஹித் சர்மா கேப்டனாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவர் செம ஃபார்மில் வந்துட்டார். இப்போது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பர்சனலாக அது ஒரு பூஸ்ட் தானே. அதனால் வந்து அவர் இந்த வாட்டி வந்து பயங்கரமாக ஆடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இத்தனை வருஷம் வேணால் ஆர்சிபி வந்து ஜெயிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பாக இருக்குது. ஆனால் முதலே வந்து போகிறதே வந்து அவங்க கூட தான். சிஎஸ்கேவோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ருத்துராஜ் கிரேக்வாட்டும் வந்து கான்வேயும் 2 பேருமே வந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அவங்க நாட்டு டீமுக்கு ஆடும்போதும் சரி, அவங்களாம் வந்து செம்ம ஃபார்மாக ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஓப்பனர்ஸாக வந்தாங்கன்னா ஒரு சாலிடான ஒரு டோட்டலை கொடுத்துட்டு தான் வந்து போகிறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. திடீர்னு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை வந்து கொஞ்சம் அதுக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கோர்ஸை ஏற்றணும். இவங்க எப்போ ஆடுவாங்க எப்போ ஆட மாட்டாங்க அப்படின்றதே வந்து பல சமயம் தெரிய மாட்டேங்குது. அது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தீபக் சஹார் இருக்கார். அவர் வந்து தரமாக பவுலிங் போடுவார். ஸோ அதெல்லாமே ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆர்சிபியோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களுடைய பேட்ஸ்மேன் அண்ட் அந்த பவுலர்ஸில் குறிப்பாக வந்து அசரங்க. அவர் வந்து ஆடணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டரு. நல்லா பேட்டிங் ஆடுவார், அதே சமயம் வேறு லெவலில் பவுலிங்கும் போடுவார். ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது இந்த 2 டீமோட கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் அந்த ஹோம் கிரவுண்டு நம்ம சென்னை ஃபேன்ஸ்லாம் வந்து சேர் பண்ணுறதுனால சென்னைக்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம தலை தோனி அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆடக்கூட வேணாம். அவர் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதும் ஈஸியாக வந்து சிஎஸ்கே வின் பண்ணிடும். அவர் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பெருசாக பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் வந்து டீம் ஜெயிச்சிடும். ஏன்னா டீம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை நம்பி டிபெண்ட்டாக இல்லை, அது வந்து ஈக்குவலாக வந்து பிரிஞ்சிருக்கு. அவர் போடுற அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த டைமில் வந்து இந்த பேட்ஸ்மேனை இறக்கும், இந்த பவுலர் வந்து பால் போட வைப்போம், இந்த இடத்துல வந்து ஃபீல்டிங்கை செட் பண்ணோம், அப்புறம் அவரே வந்து சோலோவாக ஹேண்டில் பண்ணுற அந்த விக்கெட் கீப்பிங், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து சிஎஸ்கேவோட மிகப்பெரிய பலம். இதுவரையும் அதிகமாக பிளே ஆஃப்ஸ் போன ஒரு டீம்னால் அது வந்து சிஎஸ்கே தான். அந்த ரெக்கார்டை வந்து இதுவரையும் யாருமே உடைச்சது கிடையாது. அதே மாதிரி இதுவரையும் அதிக ஐபிஎல் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணது பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். அவங்க வந்து 5 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. தோனி அவர்கள் வந்து சென்னை ஓஎம்ஆரில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று கட்டிகிட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சென்னையில் பண்ணுறாரு. அதனால் வந்து இந்த வாட்டி ஒரு ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தால் தானே அந்த கெத்தோடு வந்து ஸ்கூலை திறக்க முடியும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸு இந்த வருஷமும் போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு ஃபைனல்ஸும் போகும். ஆனால் வின்னராக இருக்குமா ரன்னர் அப்பாக இருக்குமா அப்படின்றதான் வந்து டவுட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு.